இன்னைக்கு ரிலீஸ் ராதா பாட்டல் அந்த படத்தை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். ராதா பாட்டல் இதோடைய ஆடியோ ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு ஒரு கேவலமா முடிஞ்சது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மெயின் காரணம் மிஸ்கின் தான். அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. குடியாரன் குடியில இருந்து அவனை எப்படி மீண்டு எடுக்கிறாங்க, இதுதான் அந்த ராதா பாட்டலின் கதை. அப்படி இருக்கும்போது நான் குடிச்சு தான் பரிசு வாங்கினேன், எப்பவும் நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன், வச்சுட்டு இருப்பேன் மிஸ்கின் பேசுறாரு. இளையராஜா ஐயாவை அவன் இவனும் பேசிட்டு இன்னைக்கு எல்லாரும் குடியாரன் ஆகுது இளையராஜா ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஏன் பேசியிருக்காரு அப்படின்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. குடியில இருக்கிறவன திருத்துறாங்க, இதுதான் கதை. அப்போ குடியை பத்தி ஒரு படம் வருது, இதை இப்படி பேசுறாரு மிஸ்கின்னு. ஒரு சிறுமிகளையோ பெண்களையோ பாலியங்கப்படுத்துற மாதிரி ஒரு படம் வந்தா ஆடியோ ஃபங்க்ஷன்ல என்ன பெண்களை ரேப் பண்ண வரா மிஸ்கின்னு? வெட்டு குத்து இந்த மாதிரி கதையெல்லாம் வருது நிறைய படம். ஹரி படம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அப்படிதான் இருக்கும். அப்படிங்கும்போது ஆடியோ ஃபங்க்ஷன்ல கொலை பண்ணுவாடா மிஸ்கின்னு? விளம்பரத்துக்காண்டி என்ன வேணாலும் பேசுறேன், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா எதுக்கு சென்சார் போர்டு இருக்குது, அரசாங்கம் இருக்குது, காவல்துறை இருக்குது? என்ன நண்பர்களே, சரி, இன்னைக்கு ராதா பாட்டலுடைய அந்த கதைக்கு வருவோம். இந்த கதையை பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், அதாவது வசந்த மாளிகையில ஆரம்பிச்சு வரிசையா நம்ம சொல்லலாம். குடியில இருந்து மீட்டு வராங்க. நம்ம தர்மத்துறை விஜய் சேதுபதி படம், அதை விட நம்ம ஞாபகம் வருது. ரஞ்சித் தயாரிச்சு அது ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இது நம்ம எப்படி மக்கள் இடத்துல கொண்டு போகணும் வைக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர்றதுக்கு என்னதான் வழியோ அதில் ஒன்று தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன். இது படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு அளவுக்கு தான் பரவாயில்ல. எனக்கு கதைன்னு சொல்ல போனா வித்தியாசமான கதை அப்படி இப்படின்லாம் அவரு ரஜினி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. நிறைய படங்கள் நம்ம மைண்ட்ல வருது. இருந்தாலும் சில சீன்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி குடி 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 குடின்னுட்டு அப்படியே ஹீரோ அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கிறாரு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் இது எப்படி இதுல இருந்து மீண்டு வராரு, அதாவது ஒரு குடியாரங்கிறவன் குடும்பத்தை தான் கவனிக்கணும், குடிக்கு பின்னாடி போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்தை சொல்ல இருக்கிறாங்க மக்கள் இடத்துல. இன்னைக்கு குடி இல்லை அப்படின்னாலே ஒரே கையெழுத்துல 2011 கலைஞர் ஐயா சொன்னாரு, ஒரே கையெழுத்துல ஒயின் ஷாப்பு பூரா போட்டுருவோம். அன்னைக்கு டிஎம்கே ஜெயிச்சு ஓடுது. பாண்டிச்சேரியில மது பத்தியே பேச மாட்டாங்க. இன்னைக்கு மதுவை இன்னைக்கு ஒரு 60% 65% குடிக்காரங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை நிறுத்தணும். மது நாட்டுக்கு கேடு, குடி குடியை கெடுக்குங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. அது எதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் உழைச்சிட்டு வராங்க. குடிக்கு அடிமைன்னு சொல்ல போனா ஒரு 10% 15% தான். பாக்கி 50%ம் ஒரு பாத்தியோ இல்லை என்னைக்காவது அடிக்க முடியாது. அதனால குடியை ஒரு நாளும் ஒழிக்க முடியாதுங்க. குடிச்சு வீட்டு நல்லா தூங்கணும்னு ஆசைப்பட்டா செத்த பிணத்துக்கு சமம். அப்பப்ப சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது. இப்போ ரஜினிகாரே என்ன சொல்லியிருக்காரு, நிப்பாட்டாதீங்க, நண்பர்களோட சேர்ந்து போகும்போது சாப்பிடுங்க. அதேதான் சமூக ஆர்வலர் பத்திரிகை செய்திருவா. என்னுடைய கருத்து அதுதான். மது இல்லைன்னா இன்னைக்கு முக்காவாசி பேர் உயிரோடவே இருக்கும். அதெல்லாம் நிறுத்திடலாம் வச்சிடலாங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க பாட்டல் ராதால. இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்ங்கிறது ஆடியன்ஸ் என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க. ரொம்பவும் மொக்கன்னு சொல்ல முடியாது. நேரம் போலன்னா போய் பாருங்க. எனிவே, ஃபயர் டிவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கிறனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பன் ராமையா ரோஜராஜ்.